Hello friends, this is Ajit. Welcome to Crypto Knowledge Tamil. Bitcoin upcoming days death cross நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்குது. இந்த டெத் கிராஸ் ஆனது என்ன மாதிரி இம்பாக்ட் பிட்காயினோட பிரைஸ்ல வந்து கொண்டு வர போகுது. ஆப்வியஸா பேர்ல டெத் கிராஸ் இருக்கனால இது நல்ல விஷயமா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நீங்க வந்து நினைப்பீங்க. ஆக்சுவலா இது அந்த அளவுக்கு மோசமான ஒரு விஷயமா? டெத் கிராஸ் வந்து இன்னுமே பெருசா அந்த அளவுல எல்லாருமே வந்து பேச கிடையாது. பட் அப்கமிங் டேஸ்ல கண்டிப்பா வந்து பேச போறாங்க. இது எந்த அளவுல ஆல்ட் காயின்ஸ் வந்து இம்பாக்ட் பண்ணும்? ஏன்னா நம்ம எல்லாரும் ஆல்ட் காயின் ஹோல்டர்ஸ்ல ஏற்கனவே நம்ம ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே டெத் பெட்ல வந்து இருக்குது. டெத் பெட்ல இருக்கமா? பிட்காயினில் டெத் கிராஸ் வேறு வந்து நடந்தால் இன்னும் எந்த லெவலில் மோசமாக சுச்சுவேஷன்ஸ் வந்து மாறும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். எந்த சஸ்பென்ஸும் இல்லை. மேபி ஒரு ஃபைனல் டம்ப் அப்படிங்கிற வந்து வரலாம். பட் ஃபைனலி திங்ஸ் ஆர் லுக்கிங் குட் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஏன் அப்படி நினைக்கிறேன்? அண்ட் ஆல்ட் காயின்ஸ் பற்றி போன வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு வந்து சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட இந்த வீடியோவில் வந்திருக்கேன். நிறைய டெக்னிக்கல் அனாலிசிஸ், நிறைய நியூஸ் ஈவெண்ட்ஸ் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லெட்ஸ் கெட் இன் திஸ் வீடியோ ரைட் நவ். ரைட் அவே. ஆல்ரெடி நம்மளோட கிரிப்டோ ஹோல்டிங்ஸ்லாம் பெரிய அளவில் டவுனில் தான் வந்துருக்குது. ஒன் ஃபைனல் டம்ப்னு ஜனவரி மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஏகப்பட்ட ரீசன்ஸ்னால டம்ப் அப்படிங்கிற சந்திச்சு நம்மளோட போர்ட்ஃபோலியோ 50 to 70-80% டவுனில் சில பேருக்கு இருக்க வாய்ப்பு வந்து இருக்குது. அட்லீஸ்ட் இதுவாது ஃபைனல் டம்பாக இருக்குமா அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸில் அப்படி தான் வந்து இருந்திருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த டெத் கிராஸ்னால் என்ன? பேசிக்காக பிட்காயினோட ப்ரைஸாக இருக்கட்டும், நார்மலாக எந்த ஒரு அசெட் கிளாஸ் எடுத்துக்கிட்டாலும் ஷார்ட் டேர்மில் டக்குன்னு ஒரு பெரிய வால்டாலிட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது. கம்ப்ளீட்டாக சைட் வேஸில் சில டைம் வந்து போகும், அப்புறம் சில டைம் பெரிய அளவில் டவுனில் வந்து போகும். இந்த மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது பேசிக்காக என்னன்னா, ப்ரைஸு பெரிய அளவில் ஸ்விங் வந்து நடக்கும் போது ஸ்லோவாக இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து அட்ஜஸ்ட் ஆகிட்டே வந்து வரும். இந்த மூவிங் ஆவரேஜ் ஆனது சின்ன டைம் ஃப்ரேம்லேருந்து 3 டேலேருந்து 7 டேலேருந்து 200 days 500 days இந்த மாதிரி எப்படி வேணால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து பார்க்கலாம். இந்த ஆரஞ்சு லைனில் வந்து இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் மூவிங் ஆவரேஜ். இந்த க்ரீன் லைன் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் மூவிங் ஆவரேஜ். ஸோ பேசிக்காக இந்த டெத் கிராஸ், கோல்டன் கிராஸ்னு 2 கான்செப்ட் வந்து இருக்குது இந்த மூவிங் ஆவரேஜில். இது ரீட்டைலர்ஸ்க்காகவும் அண்ட் ஆல்சோ மோஸ்ட்டாக ரொம்ப பெரிய அளவில் அடாப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த டெத் கிராஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஷார்ட் டேர்மில் பெரிய அளவில் ப்ரைஸ் ஃபால் ஆகி இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆவரேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆரஞ்சு கலரு, அது வந்து இந்த லாங் டேர்ம் ஆவரேஜை விட கீழே போகிறது தான் டெத் கிராஸ்னு சொல்லுவாங்க. இதே கோல்டன் கிராஸ் அப்படின்னா இந்த ஆரஞ்சு லைன் வந்து திரும்ப இந்த டெத் கிராஸுக்கு அப்புறம் இந்த லாங் டேர்ம் இதை கிராஸ் ஆகி மேலே போகிறது. இந்த மாதிரி ஏகப்பட்ட வாட்டி பிட்காயின் வந்து நடந்திருக்குது. இப்போ இந்த டே டைம் ஃப்ரேமில் இந்த டெத் கிராஸ் வந்து அப்கமிங் டேஸில் நடக்க போகிறது பற்றி தான் நம்ம இப்போ வந்து பேச போகிறோம். சரி, இப்போ இது எப்போ வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது, நடந்தால் எந்த அளவுக்கு ப்ரைஸில் டம்ப் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது வந்து அப்படியே ஒரு கொஞ்சமாக இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வந்து போகணுன்னு வச்சுக்கோங்களேன். அரௌண்ட் நம்மளுக்கு இந்த ஏப்ரல் 2nd வீக்கு இல்லை ஏப்ரல் 1st வீக் தாண்டி ஒரு ஏப்ரல் மாதம் மிடில் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதை நீங்கள் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா அங்கே தான் உங்களை லீட் பண்ணி வந்து விடும். சரி, இது வரைக்கும் நடந்த டெத் கிராஸ்லாம் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது டெத் கிராஸ் அப்படிங்கிறது புல் மார்க்கெட்டில் நடந்திருக்கானா? ஆப்வியஸாக நிறைய வாட்டி நடந்திருக்குது. நம்ம இந்த ஒரு 200 days மேலே இந்த இடத்துல ஒரு சைட் வேஸ் பார்த்தோம் இல்லையா, பிட்காயின் வந்து 75K பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி, ட்ரம்ப்லாம் வரதுக்கு முன்னாடி. ஸோ அந்த இடத்துலையுமே ஒரு டெத் கிராஸ் வந்து நடந்து அதுக்கப்புறம் கோல்டன் கிராஸ் நடந்து ப்ரைஸ் பெரிய அளவில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. அதுக்கு முன்னாடி போன புல் மார்க்கெட்லையுமே இது வந்து நடந்திருக்குது. பெரிய அளவில் 65K டாப் வந்து பார்த்தோமா, பெரிய அளவில் ப்ரைஸ் சரன்னு விழுந்தது. பெரிய அளவில் இந்த ஷார்ட் டேர்ம் மூவிங் ஆவரேஜ் மேலே இருந்தது வந்து பெரிய அளவில் டவுன் ஆச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த டெத் கிராஸ் வந்து நடந்தது. கம்ப்ளீட்டாக கொஞ்சம் மாதம் வந்து பெரிய அளவில் ஃபால் ஆனதுனால, சென்டிமெண்ட் டவுன் ஆனதுனால சைட் வைஸ் வந்து போச்சு. திரும்ப பெரிய அளவில் ரிவைவல் ஆனது வந்து கொடுத்துச்சு. ஸோ இதே மாதிரி வந்து நடக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை இதுவாது பெரிய அளவில் டவுன் ஆகிருந்தது. இந்த வாட்டி அந்த அளவுக்கு டவுன் ஆகாமல் ஏற்கனவே டவுனில் இருக்கனால டெத் கிராஸ் ரொம்ப மோசமாக நடக்காமல் பெரிய ஹைஸ் அப்படிங்கிற பிட்காயினில் பார்ப்போமா அப்படிங்கிற பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். மேபி உங்களுக்கு கிளியராக வந்து இல்லைனா நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறத வச்சு உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். டெத் கிராஸ் பொறுத்தவரை இது வந்து ஒரு லாகிங் இண்டிகேட்டர் தான். டெத் கிராஸ் வரப்போகுதுன்னு ஒரு சில நாட்கள்லேருந்து ஒரு சில வாரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து காஷியஸாக வந்து இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டெத் கிராஸ் பொறுத்தவரை ஒவ்வொரு வாட்டி டெத் கிராஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கான பெரிய டம்பானது வந்து நம்ம சந்திச்சிருப்போம். நீங்கள் சார்ட்டில் எப்போ எடுத்து பார்த்தாலும் இது வந்து உங்களால் விசிபிளாகவே மோஸ்ட் கேசஸில் வந்து பார்க்க முடியும். ஃபார்
ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மார்ச் 13 அப்போ ஒரு பெரிய டம்ப் கோவிட் டம்ப் வந்ததா. ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டில் டெத் கிராஸ் ஆனதே வந்து நடந்திருக்கும். சரி, இது கூட வந்து ரொம்ப வால்டைலான ஒரு கண்டிஷன் பேண்டமிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 2021 போன புல்ரன்லையுமே இந்த டெத் கிராஸ் நடந்தது. அதுக்கப்புறமாவும் நம்ம பெரிய அளவில் ஒரு சைக்கிள் அப்படிங்கிற கிரிப்டோவில் பார்த்தோம். ஸோ மே மாதம் பெரிய அளவில் 2021 டம்ப் ஆனது வந்து நடந்துச்சு. மே மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 30,000 கீழே ப்ரைஸிங் ஆனது வந்து போயிருச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம டெத் கிராஸே வந்து பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பெருசாக ப்ரைஸ் அப்படிங்கிற அந்த டம்பால் ஏற்கனவே இருந்த அந்த ப்ரைஸை தான் வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு மேலே வந்து போச்சு. இந்த டெத் கிராஸில் இருக்க நல்ல விஷயம் என்னென்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டாக்னண்ட்டான சுச்சுவேஷனுக்கு வந்துடும். ஒன்று மார்க்கெட் சைட்வேஸில் தான் போய் ஆகணும், இல்லைனா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல பாட்டம் அவுட் ஆகி திரும்ப வந்து பெரிய லெவலில் அப்சைட் மூவ்க்காக வந்து ரெடி ஆகணும். இது நீங்கள் எங்கே எடுத்து பார்த்தாலும் இதே மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த டெத் கிராஸ் வந்து நடக்குது. எந்த அளவுக்கு ப்ரைஸ் வந்து டவுன் ஆகும் அதை பற்றி நம்ம இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த டெத் கிராஸ் வந்து அந்த அளவுக்கு பேடான ஒரு விஷயம் இல்லை, ஒரு ஃபைனல் டம்ப் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியாவும் வந்து கிடச்சிருக்கும். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் ஒரு பெரிய பவுன்ஸ் மார்க்கெட்டில் டியூவாக இருக்கணும் சொல்லியிருப்பேன். பட் அதுக்கு பிட்காயினோட பிரைஸ் $91,500 மேலே ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் த்ரூ அப்படிங்கிற வந்து கொடுக்கணும். பட் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய பவுன்ஸ் வந்து கிடைக்கல. ஒன்று இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து க்ளோஸ் ஆகலைன்னா ஒரு ஃபைனல் டம்ப் அகெயின் நம்ம 72K 73K ரீவிசிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஒரு பெரிய ரேலிக்கு வந்து ரெடி ஆகணுன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆன மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் இந்த லைன்ஸை நம்ம லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இன்னும் வந்து பிரேக் ஆகலை. ஸோ இப்போ வரைக்குமே இது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் த்ரூ அப்படிங்கிற நம்மளுக்கு வந்து கிடைக்கல. பட் இந்த இடத்துல நம்ம April 2 வந்து ட்ரம்ப்போட ரெசிப்ரோக்கல் டாரிஃப்ஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து வருது. அதை தாண்டி இன்னும் ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிட்காயின் டெத் கிராஸ் பற்றியும் பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் ஒரு ஃபைனல் டம்ப் அப்படிங்கிறது வெரி பாசிபிளி அப்கமிங் இந்த டேஸ்லேருந்து வீக் வந்து நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ ஒவ்வொரு நியூஸ்க்கும் ஒவ்வொரு இம்பாக்ட் வந்து இருக்கும். இந்த நவம்பர் ட்ரம்ப் வந்து பிரசிடெண்ட்டாக வின் ஆனதுக்கப்புறம் அஃபிஷியலாக நம்ம ஒரு பெரிய ரேலி மார்க்கெட்டில் பார்த்தோம். ஏன்னா ட்ரம்ப் வந்தால் கிரிப்டோக்கு நிறைய விஷயங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுவார், ப்ரோ கிரிப்டோ பிரசிடென்ட்னு. மார்க்கெட்டில் அவர் வந்தால் என்ன பண்ணுவாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ப்ரைஸ் இன்னும் ஆல்ரெடி வந்து ஆயிடுச்சு. பட் இந்த டாரிஃப்ஸ் பொறுத்தவரை இது வந்து ரொம்ப வந்து அப்நார்மலான அன்யூஸ்வலான ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட்டில் இது வந்து மார்க்கெட் வந்து வச்சுருக்கோம். ஏன்னா இது எப்படி யூஎஸில் இன்ஃப்ளேஷன் வந்து குறைக்குமா இல்லை இன்ஃப்ளேஷன் அதிகப்படுத்துமானு வந்து தெரியாது. ஸோ மற்ற கண்ட்ரிஸ் ஓவரால் எக்கனாமி இது எப்படி வந்து ரெசிப்ரோக்கல் டாரிஃப்ஸ் வந்து கொண்டு போக போகுது, இல்லை அதுவும் இல்லாமல் ட்ரம்ப் வந்து சொல்கிற பேச்சை அவரே வந்து கேட்க மாட்டார். அந்த மாதிரி பட்ட ஆள் தான் அவர் வந்து அவரோட ஸ்டான்ஸில் அப்படியே நிற்க மாட்டார். இன்றைக்கி ஒன்று சொல்லுவார், நாளைக்கு ஒன்று சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி இருக்கனால மார்க்கெட்டு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பயந்த கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே வந்து இது வந்து இருக்குது. ஸோ ஏப்ரல் மிட்குள்ளே ஒரு டம்ப் வந்து இருந்தால் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக அதுக்குள்ளே ப்ரைஸ்டுன்னு ஆகிடும். சரி, ஓகே, இப்போ நம்ம எப்போ வந்து பயப்படணும், இப்போ மார்க்கெட்டில் எந்த வரைக்கும் கீழே போக வாய்ப்பு இருக்குது? ஆல்ரெடி இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா போன புல்ரன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாப் $69,000 வந்து வந்தது. ஸோ இந்த $69,000 வந்து அதை டெஸ்ட் பண்ணுற வரைக்கும் நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா, ஸோ இந்த இடத்துல ஒரு லெவல் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். இதை ரீடெஸ்ட் பண்ணணும், இல்லைனா இது கீழே ஒரு பெரிய விக் வந்தால் கூட பரவாயில்ல. பட் இதுக்கு கீழே அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற டே க்ளோசிங் அப்படிங்கிற இருந்து ப்ரைஸ் இதுக்கு கீழே வந்து கம்ஃபர்டபுளாக ட்ரேட் ஆச்சுடானா நம்மளுக்கு அது ஒரு பிரச்சனை தான். என்னன்னா பெரிய ப்ரைஸ் அப்படிங்கிற அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 150K 200K 180K அப்படிங்கிறது பார்க்குறது கஷ்டமாக வந்து இருக்கும். இது கீழே அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற வந்து இருக்கக்கூடாது. இந்த இடத்துலேயே ப்ரைஸ் வந்து கேபிட்டலைஸ் ஆகி எவ்வளோ வேணால் கீழே போயிட்டு ஒரு புல்லிஷான க்ளோஸ் அப்படிங்கிறதோ இல்லை ஒரு கேபிட்டலைசேஷன் மாதிரி வந்து நடக்கணும். ஸோ 72K 70K 69K வரைக்குமே ப்ரைஸ் வந்து ரீவிசிட் பண்ணுறது பிரச்சனை இல்லை. பட் அது எந்த அளவுக்கு ப்ரைஸ் வந்து ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் முக்கியம். சப்போஸ் இதுக்கு கீழே அக்செப்டன்ஸ் வந்துருச்சுன்னா ஒரு ஷார்ட் டேர்மில் எப்படி இருந்தாலும் பவுன்ஸ் வரும். பட் ஆனால் நியூ ஆல் டைம் பெரிய லெவலில் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி பெரிய இதுவெல்லாம் வந்து வராது. ஆல்ட் காயின்ஸ்லுமே பெரிய பம்ப் வரும். பட் நம்ம வந்து ஒரு 20x எதிர்பார்க்குற இடத்துல ஒரு 3-4x தான் வந்து வரும். பட் திங்ஸ் ஆர் லுக்கிங் குட். ஏன்னா இதுக்கு கீழே வந்து கம்ஃபர்டபுளாக பிட்காயின் க்ளோஸ் ஆகணும் அப்படின்றதே வந்து இல்லை. மேபி 73K கூட வராமல் வந்து இருக்கலாம். இந்த இடத்துலேருந்து அகெயின் இந்த லோஸை மட்டும் ஸ்வீப் பண்ணிட்டு 75Kலேயே பிட்காயின் ஓரளவுக்கு சைட் வேஸில் போனாலே இந்த டெத் கிராஸ் ஆனது வந்து நடந்துடும். இந்த டெத் கிராஸ் ஒரு சில டைம் ரொம்ப பெரிய லெவலில் இந்த டெத் கிராஸ் பொறுத்த வரைக்கும் 10% 5% டம்ப்பும் வந்து நடக்கலாம் அதுக்கு முன்னாடியே, இல்லை 20% டம்ப்பும் வந்து நடக்கலாம். ஆல்ரெடி நம்ம பெரிய டம்பில் வந்து இருக்கனால இட் நீட் நாட் பி பெரிய டம்பாக வந்து இருக்கணும் அப்படின்னும் வந்து இல்லை. ஏற்கனவே நடந்த லோஸ்க்கும் நம்ம வந்து ரீவிசிட் பண்ணாலுமே கூட
மோர் தென் என்எஃபாக கூட வந்து இருக்க முடியும். அண்ட் ஆல்சோ எத்தேரியம் வந்து எப்போவுமே பிட்காயின் பொறுத்தவரை இந்த டம்பில் எத்தேரியம் இப்போ வரைக்கும் பிட்காயினை விட வீக்காக தானே வந்து இருக்குது. ஸோ இந்த டெத் கிராஸ் அப்படிங்கிற ஆல்ரெடி எத்தேரியமில் நடந்துச்சு. நடந்ததுக்கப்புறம் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க சுச்சுவேஷன். ஸோ இதுதான் கைஸ் பிட்காயின் பொறுத்தவரை இருக்கக்கூடிய கேஸு. இந்த பிட்காயின் டாமினன்ஸ் பொறுத்தவரை ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த இடத்துலேருந்து பிட்காயின் டாமினன்ஸ் வந்து பம்ப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 66% வரைக்குமே இல்லை 67%லாம் கூட எந்த அளவுக்கு இந்த டம்ப் வந்து இன்டென்ஸாக வந்து இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பெரிய லெவலில் வந்து பம்ப் ஆகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பெரிய லெவலில் பிட்காயின் டாமினன்ஸ் டெக்ளைன் ஆகிறது வந்து பார்ப்போம் அப்படிங்கிறதான் இப்போதைக்கு என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக வந்து இருக்குது. ஒரு பெரிய ஒரு வால்டைலாக டக்குன்னு ஒரு பம்ப் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா பிட்காயின் டாமினன்ஸ் கம்ப்ளீட்டாக கீழே இறங்கும். ஒன்ஸ் நம்ம இந்த டவுன் அப்படிங்கிறது ரொம்ப இன்டென்ஸாகவே இருக்கலாம். அதுவும் இந்த 55%லேருந்து கீழே இறங்கும் போது மார்க்கெட் வந்து புல்லிஷாக வந்து இருந்து எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வந்து இருந்ததுன்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த பெரிய ஆல்ட் சீசன் ஆனது வந்து நடக்கும். பட் அதுக்கு எல்லாத்துக்கு இப்போ அப்கமிங் டேஸில் மேபி ரொம்ப பெரிய பேனிக் வந்து உங்களுக்கு டெத் கிராஸ் அப்படின்னு யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்கலாம், ட்விட்டரில் பார்க்கலாம். அதெல்லாம் பார்த்துட்டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாமல் மேபி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அட்லீஸ்ட் அப்படியே வந்து ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணிங்கன்னா எவ்ரிதிங் வில் லுக் கிரேட். ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து தெரியும், ஆல்ரெடி இந்த குவான்டிடேட்டிவ் டைட்னிங்கை பெரிய லெவலில் ஃபெட் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. இன்னும் வந்து அவங்க ஃபைனலாக வந்து குவான்டிடேட்டிவ் டைட்னிங்கை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறது மட்டும்தான் வந்து பாக்கியாக வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து நம்ம இந்த பிடிசி பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பாட்டம் அவுட் ஆகிருச்சு. ஏற்கனவே ஃபுல் டம்ப் அப்படிங்கிற ஃபேஸ் பண்ணிருச்சு. இன்னுமே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிட்டு மேலே போகிறது மட்டும் தான் பாக்கி இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம பயப்படுறதுக்கான எந்த அவசியமும் வந்து இல்லை. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் டெய்லி ப்ரைஸை பார்த்துட்டு வந்து பேனிக் ஆகாதீங்க. அண்ட் ஆல்சோ நம்ம இந்த ஆல்ட் சீசன் இந்த இண்டெக்ஸ் படி எடுத்தால் கூட நம்ம பிட்காயின் சீசனில் 18ல் தான் வந்து இருக்குது. ஸோ நம்ம ஆப்வியஸாக இந்த டைமில் ஆல்ட் காயின்ஸ் வாங்கினமே தவிர பயப்படுறதோ விற்கிறத பற்றி யோசிக்கவே கூடாது. அண்ட் இந்த டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட் கேப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2.4 ட்ரில்லியன் கிட்ட ஒரு பெரிய சப்போர்ட் ரீஜன் அப்படிங்கிற வந்து இருக்குது. அதுவுமே இந்த டம்ப் அப்போ ஃபைனலாக வந்து ரீடெஸ்ட் பண்ணக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. அண்ட் மெயினான ஒரு விஷயம், மேபி நீங்கள் வந்து பயந்துட்டு வந்துருக்கலாம், மேபி என்னடா இந்த ஆல்ட் காயின்ஸ்லாம் இந்தளவுக்கு டம்ப் ஆயிடுச்சு அப்படின்னு. ஒரு சின்ன டம்பே மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டை கம்ப்ளீட்டாக மாற்றிடும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹீரோஸ் ஆஃப் மாவியா 9 சென்ட்லாம் போச்சு. இப்போது இது வந்து 70 சென்ட் கொடுத்ததும் மாவியா பரவாயில்லையே திரும்ப வரதுக்கான சான்சஸ் இருக்குது, உயிர் இருக்கே அப்படின்னு வந்து ஆக்கிறோம். ஸோ அதுதான் மார்க்கெட்டில் ஒரு சின்ன ஒரு ரேலியாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த சென்டிமெண்ட்டே இப்படின்றதுக்குள்ளே மாற்றிடும். ஸோ அதனால் உங்களோட ஆல்ட் காயின்ஸ் பெரிய அளவு டம்ப் ஆயிடுச்சு, அது அவ்வளோதான் இதோட கதை முடிஞ்சது அப்படிங்கிறது இல்லை. அண்ட் ஆல்சோ சிசி மேலேயும் பினான்ஸ் மேலேயும் இருந்த நம்பிக்கை நாளுக்கு நாள் ரொம்பவே கம்மியாகிட்டே வந்துருக்குது. மெயினாக நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டில் நிறைய நாய்ஸஸ் வந்து இருக்கலாம், பட் மெயினாக நம்ம பார்க்கக்கூடிய நியூஸ் விஷயங்கள் என்னமோ அதுதான் நம்ம சேனல்லையா இருக்கட்டும் டெலிகிராம்லையா இருக்கட்டும் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அண்ட் ஏன்னா பினான்ஸு சிஜி மேலே இருக்க நம்பிக்கை மரியாதை குறையுது அப்படின்றனா மார்க்கெட் எந்த நிலைமையில் இருக்குன்னு தெரியும். ட்விட்டரில் மட்டும் சும்மா பில்ட் பண்ணணும் இனோவேஷன் அப்படி இப்படின்னு பேசுவார் தவிர இப்போ கூட ரீசெண்டாக பாருங்கள் முபாரக்கு அந்த பிஎன்பி எக்கோசிஸ்டமில் இருக்கக்கூடிய மீம்ஸை ப்ரமோட் பண்ணிட்டு அதுக்கான கேம்பெயின்ஸை ரன் பண்ணின்னு இருக்கான் அந்த பினான்ஸ் வந்து லிட்டரலாக ரொம்ப ரொம்ப மோசம் கைஸ் இது வந்து. பட் பினான்ஸோட பவர் இந்த இடத்துல எந்த அளவில் குறையுது, ரெப்புடேஷன் அடி வாங்குதுன்னு பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. இந்த டியூடி பினான்ஸில் லிஸ்ட் பண்ணி கூட பெருசாக வந்து பம்ப் ஆகலை. இந்த முபாரக் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் டம்ப் ஆகிட்டு இருக்கு, எனக்கு அதுவே வந்து ஆச்சரியமாக வந்து இருந்தது. அண்ட் ஆல்சோ பினான்ஸில் ஒரு மீம் லிஸ்ட் பண்ணான்னா அதுதான் ஒரு ஃபைனல் இதுவாகவே இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த மீம் கம்ப்ளீட்டாக செத்து போயிடுது, டம்ப் ஆயிடுது. மீம்லாம் வந்து ஆல்ரெடி மீம்லேருந்து லிக்விடிட்டி அப்படிங்கிற வெளியே வந்து வருது, அதுவுமே ஒரு நல்ல விஷயம். இந்த இதுலேயே வந்து உங்களால் பார்க்க முடியும். பினான்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் சேனல் இருக்கா, இதில் பாருங்கள் எந்த அளவுக்கு டவுன் சைடு இருக்குன்னு. இதெல்லாம் பார்க்கும்போது வேடிக்கையாக வந்து இருக்கும். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சிலது அவன் வந்து கம்யூனிட்டி கம்ப்ளீட்டாக போஸ்ட் பண்ணுது, இங்கே ஒரு சில கம்யூனிட்டி வந்து கொண்டாடுது. இதை அவன் பார்த்து வந்து மாறணும், இந்த பினான்ஸ் திருந்தணும். இவன் பவர் லூஸ் பண்ணுறது ரொம்பவே சந்தோஷமாக தான் வந்து இருக்குது. கைஸ் இந்த வீடியோவில் நிறைய விஷயம் பார்த்தோம், நிறைய விஷயம் வந்து பார்க்கறதுக்கு பேலன்ஸ் வந்து இருக்குது. இந்த ஆல்ட் காயின்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்கு வந்துருக்கு. நெக்ஸ்ட் வீடியோஸில் இந்த டாக்ஸ் பில் பற்றி ஆல்ட் காயின்ஸ் பற்றி வந்து பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டில் தென் தேங்க்யூ, பை பாய்.